கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவியதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லை பகுதியான நீலகிரி மாவட்ட சோதனை சாவடிகளில் வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதிப்புக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. சிலர் நிபா வைரஸ் தாக்கத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 மாவட்டங்களில் நிபா வைரஸ் பாதிப்பை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், வயநாடு, திருச்சூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் கேரள மாநில எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ, கேரளாவில் நிபா வைரஸ் பரவி உள்ளதாகவும் தமிழக கேரள எல்லையான நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பிதர்காடு, தாளூர், கீழ்நாடு காணி உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தலின்படி கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. மேலும் நிபா வைரஸ் தொற்றுக்கான அறிகுறி ஏற்பட்டால் சுகாதாரத்துறையினரை தொடர்பு கொள்ள இலவச கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீலகிரி மாவட்டத்தில் இதுவரை எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்தார். இந்த நிபா வைரஸ் படி ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது என்னன்னா, மக்கள் பேனிக் ஆகக்கூடாது, ஆக வேண்டிய தேவையில்லை. இது இப்போ ஆல்ரெடி நமக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம செக் போஸ்ட்ல கொஞ்சம் சர்வேலன்ஸ் வைக்க சொன்னாங்க. அது இல்லாமல் எல்லாருக்கும் ஏற்கனவே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுத்துட்டோம். எஸ்பெஷலி இந்த இது டிரான்ஸ்மிஷன் நம்ம அந்த பேட்ஸ் சாப்பிட்ட ஃப்ரூட்ஸ் மக்கள் சாப்பிட்டா இதில் கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் ஆகும் அண்ட் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கூட ஆகும். ஸோ இதோ ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, நிபாக்கு சம்மந்தமான சிம்டம்ஸு பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சிக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் நம்பர் கூட நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். நான் இன்னொரு வாட்டி பிஆர் மூலமாக அதுவும் இஷ்யூ பண்ணுறேன். பொது பேனிக் ஆகிற சிச்சுவேஷன் எதுவுமே இல்லை. அண்ட் நம்ம டிஸ்ட்ரிக்டில் எந்த மாதிரி கேஸ் இன்னும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை.